முப்பெரும் விழா பெருந்தலை அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி. நமது இயக்கம் துவங்கி 3 ஆண்டுகளை தாண்டி 4ஆம் ஆண்டு துவக்க விழா, நலத்தட்ட உதவி வழங்கும் விழா. பண்டை தமிழகத்தின் நுழைவாயில் கொற்கை துறைமுகமாம் தூத்துக்குடி. கொற்கை துறைமுகம் தூத்துக்குடியின் நுழைவாயில் என்றால் நாளை சட்டமன்றத்துக்கு செல்கின்ற நுழைவாயிலாக அமைய வேண்டும் என்ற தூத்துக்குடி என்று எடுத்துக்காட்டாக இது கடலென கூடியிருக்கும் நமது சமத்துவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தூத்துக்குடி மண்ணிற்கு வந்தவுடனேயே என்னோடு இருந்த கவிநயம் என்னை கவிக்கொண்டது. பேனாவை எடுத்தேன், சில வரிகளை எழுதினேன். பேப்பரை பார்க்காமல் பேசுகின்ற நான் சில வரிகளை ஆழமாக பதிக்க வேண்டிய சூழ்நிலையா சில வரிகளை படித்தும் உங்களிடம் நேரடியாகவும் பேசவும் முற்படுகின்றேன். கடல் அலைகள் தாளாட்ட கப்பல்கள் நீந்தி வர கரையோரத்தில் கைவிளக்குடன் காளையரை வரவேற்க கன்னியர்கள் காத்திருக்க ஊரும் உறவும் உற்றாரும் பெற்றோரும் ஒன்று கூடி தினமும் கண்டுகளிக்கும் கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற மண்தான் தூத்துக்குடி. முத்துநகர் உப்பளம் இருந்த பகுதி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைகின்ற அடிப்படையிலே உங்களை என்றும் என் வாழ்நாளிலே நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சமத்துவ மக்கள் கட்சி வெற்றி பாதையை நோக்கி செல்கிறது என்ற நிரூபித்த என் சமத்துவ சொந்தங்களுக்கு இந்த தூத்துக்குடி மண்ணுக்கு பல பெருமைகள் உண்டு. செக்கிழத்த சீமா நாவூசி பிறந்த ஊர் இந்த மண்ணில் பிறந்தார். ஆனால் இங்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பெருந்தலைவர் நடந்து வந்த ஊர்களில் இங்குதான் தூத்துக்குடி. பெருந்தலைவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற சூழ்நிலையில் பெருந்தலைவை பற்றி நாம் பலமுறை சொல்லியிருந்தாலும் இங்கு பெருந்தலைவர் ஆட்சி அமைய வேண்டும் என்று அனைவரும் சொல்வதன் காரணம், பெருந்தலைவர் ஆட்சி 1954 முதல் 1963 வரை சிறப்பான ஒரு ஆட்சி. சிறப்பான ஒரு ஆட்சி என்றால் படிக்காத மேதை, கருப்பு காந்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்தியாவில் 2 பாரத பிரதமர்களை சுட்டிக்காட்டுகின்ற அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொண்ட கோமான் தான் பெருந்தலைவர் அவர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து பார்த்தார்கள். படிக்கவில்லை. தான் படிக்காவிட்டாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் பெருந்தலைவர் அவர்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் பெருந்தலைவருக்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு மாடு வைக்கின்ற சிறுவனை அழைத்து ஏன் நீ பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டவுடனே பசியின் பெருமையின் காரணமாக நான் ஆடு மாடு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் பிறந்தது மதிய உணவு திட்டம். ஆக பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தால்தான் அவன் பள்ளிக்கு செல்வான். பள்ளிக்கு சென்றால் அவன் படித்து விடுவான். படித்த பிறகு அவன் வேலை கிடைக்கும். வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சொந்த காலிலே நிற்கின்ற ஒரு வலிமை அவனுக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தை தொலைநோக்கு சிந்தனையுடன் தான் படிக்காவிட்டாலும் மற்றவர் படித்து தன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தை கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடுவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சமத்துவ மக்கள் கட்சியின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா. 4ஆம் ஆண்டு துவக்க விழா என்று சொல்லும் போது ஆகஸ்ட் 31, 2007 துவங்கப்பட்ட இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. பல கட்சிகள் இருக்கின்றன. எதற்காக ஒரு புதிய கட்சி என்று கேட்டவர்கள் இருந்தார்கள். என்னை பற்றி விமர்சனம் செய்தவர்களும் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10 ஆண்டுகள் இருந்துவிட்டு பிறகு ஒரு 3-4 மாத காலம் மட்டும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துவிட்டு இன்று புதிய கட்சி துவங்கியிருக்கிறார் சரத்குமார் என்று இருவேறு கட்சியில் இருந்துவிட்டு கட்சி துவங்கியிருக்கிறார் என்று ஏளனம் செய்தவர்களும் உண்டு. விலகியதற்கு காரணங்கள் எல்லாம் நான் சுட்டிக்காட்டிருக்கின்றேன். மாற்றம் வர வேண்டும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்றால் தொலைநோக்கு சிந்தனைகள் வேண்டும். கட்சிகள் துவங்கப்பட்ட போது சில கொள்கைகள் அறிவிக்கப்பட்டு அந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் இயக்கங்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கட்சிகள் துவங்கப்பட்டு கொள்கை பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் எந்த கொள்கைக்காக கட்சியை துவங்கினோமோ அந்த கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு பிறகு பதவி ஒன்றே முக்கியம் என்ற அளவில் தான் பல கட்சிகளும் இருந்து வந்திருப்பது நான் சொல்லவில்லை, அதுதான் உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு யாரையும் விமர்சனம் செய்வதற்காக நான் வரவில்லை. சமத்துவ மக்கள் கட்சி மாற்றத்தை தரும் என்று சொன்னீர்களே, எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் தரப்போகிறீர்கள் என்பதற்கெல்லாம் இன்று அந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமைய வேண்டும் என்ற சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், 4 மணி நேரம் நீங்கள் பொறுமையாக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பொறுமையே போதும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தலைமையில் இந்த 3 ஆண்டுகளில் பலரும் கேட்டார்கள். 6 மாத காலத்திலே பிப்ரவரியிலே உடனடியாக 2008 ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பிறகு 2 தேர்தல்களை நாங்கள் சந்தித்தோம். 2 தேர்தலை சந்திக்கும் போது ஒன்று இடைத்தேர்தல், இடையிலே வந்த தேர்தல். அந்த தேர்தலிலே நிற்க வேண்டுமா வேண்டாமா என்ற சர்ச்சை மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்டது. அதில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும், நாம் இந்த தேர்தலிலே நிற்க வேண்டாம் என்ற கருத்துதான் மேலோங்கி நின்றது. ஆனால் ஒரு இயக்கத்தை துவங்கிவிட்டு ஒரு கட்சியின் தலைவனாக ஒரு கட்சியை துவங்கிய பிறகு நாம் தேர்தலே நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் கட்சியை துவங்குகிறோம். தம்பி உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உட்காருங்க. பிரச்சனை பண்ணி கொடுத்த கலைக்கலாம் நினைப்பாங்க, உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. ஆக அந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க